ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ப்ரௌனிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பட்டர் 80 கிராம் எடுத்துருக்கிறேன். 2 முட்டை, 50 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 130 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாலும் சரி, இப்படியே வச்சாலும் சரி. 20 கிராம் கொக்கோ பவுட்ரு எடுத்துருக்கிறேன். டார்க் காம்பவுண்ட் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் மெல்ட் ஆகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். ப்ரௌனி செய்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பட்டர் எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றியாச்சு. இப்போ டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் பாயில் மெத்தடுனால் நல்ல சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதை இந்த பவுலுக்கும் அந்த தண்ணிக்கும் டச் ஆகவே கூடாது. அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகணும். அதனால தான் இப்போ இது பட்டரு கூட நம்ம சாக்லேட்டை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். சாக்லேட் ஆகட்டும் பட்டர் ஆகட்டும் ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிரும். பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. நான் சொன்ன அளவுகளையே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இந்த அளவு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவெல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 60 கிராம் அளவு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ கொக்கோ பவுட்ரு 30 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொக்கோ பவுடரில் நல்லா கெட்டிகள் இருக்கும். இப்போ சலிக்கும் போது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துடும். அதனால தான் சலிக்கிறோம். நம்ம செய்கிற ப்ரௌனியில் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நல்லா இது சூப்பராக இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு, ராகி மாவு, இல்லை கம்பு மாவு இதுங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முட்டையை உடச்சி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். க்ளீனான ஒரு பவுலில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்கணும்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் எசன்ஸை. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி என்னோடய சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். விஸ்கு வச்சு எப்படி பீட் பண்ணலாங்கிறது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையோட எல்லோ லைட் எல்லோவாக மாற வரையும் நல்லா பீட் பண்ணணும். பொடி பண்ண சுகரை 2ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒட்டுக்கா நம்ம சேர்த்தும் போது கெட்டிகள் பட்டுரும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த முட்டை லைட் எல்லோயிஷாக மாறுற வரையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ மிச்சமுள்ள சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குற மாதிரினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தாடி இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா பீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது கூடயே மெல்ட் பண்ண இந்த சாக்லேட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணோம்ல அது சூடாக இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஆறின பிற்பாடி தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சலிச்சு வச்ச மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரே முட்டுக்காக நம்ம கொட்டும் போது நல்லா கெட்டிகள் விழுந்துடும். அதனால தான் கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டிகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க.
எல்லா மாவையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து நல்லா சைனிங்காக தான் இருக்கும். இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 7 இன்ச்சு டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் போட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஊற்றியாச்சு. ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியே ரிலீஸ் ஆயிரும், அதனால தான். மேலாக நட்ஸும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் வந்து வச்சிடலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராடை வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 25 நிமிஷம் போல் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணலாம். மேலே வந்து நல்லா க்ரிங்கிள் டாப்போட வரணும். அது வரையும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெந்துருச்சு. 25 நிமிஷம் போல் ஆச்சுங்க கரெக்டாக. மேலே வந்து க்ரிங்கிள் டாப்போட எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிற்பாடி நம்ம வந்து பீஸ் போட்டு கட் பண்ணலாம். அவ்வளோதான், சுவையான ப்ரௌனி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.